ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வஸ்வதி அவந்திகா சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை உப்புமா செய்தது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் 1, இதே மாதிரி பச்சை மிளகாய் 2, அப்புறம் கொஞ்சம் தேங்காய். இந்த பெரிய வெங்காயத்தை சின்னதாட்டு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை சின்னதாட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஒரு சீனி சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்க்கணும். கடுகு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த 1 கப் கோதம்பு ரவைக்கு 5 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் இதே மாதிரி கப்பில் 1 கப் தேங்காய் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சுட்டு உப்பு சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் இந்த கோதுமை ரவையை இதில் தட்டணும். தட்டிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சோன்னா வெந்திருக்கும். சப்போஸ் வெள்ளம் வற்றலைன்னு சொன்னால் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சு கூட வேக வச்சுலாம். வேகும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோதுமை ரவை உப்புமா டயபெட்டிஸுக்கு ரொம்பவே நல்லது. சுகரை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும்.